ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் டாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆன ஹனுமன் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா தெலுங்கு, ஹிந்தி எல்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய லாங்குவேஜில் டப் பண்ணி இப்போ ஹாட் ஸ்டாரில் வந்திருக்கு. பிரசாந்த் வர்மாங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்கார். அப்புறம் தேஜா சஜு, அமிர்தா ஐயர், வரலட்சுமி சரத்குமார், அப்புறம் வினய், இவங்கெல்லாம் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு பக்தி படம்னு சொல்லலாம். பயங்கரமான அட்வென்ச்சர் நிறைஞ்ச படம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா வெறும் 40 கோடி பட்ஜெட். ஆனால் விஎஃப்எக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு படம் இருந்துச்சு. ஹாட் ஸ்டாரில் பார்க்கும்போது இதை போய் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கு. ஸோ இந்த படத்தோட கதையை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமத்தில் வந்து ஒரு ஹீரோ இருப்பார், திருட்டு போயெல்லாம் இருப்பார். ஸோ அது ஒரு சைடு ஒரு கதையோடு, இன்னொரு பக்கம் ஒரு சிட்டிக்குள்ளே வந்து ஒரு சின்ன பையன் வந்து சூப்பர் ஹீரோ ஆகணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவார். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, நிஜத்தில் சூப்பர் ஹீரோ ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாருன்னா, அம்மா அப்பா இருந்தால் சூப்பர் ஹீரோ ஆக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி கொளுத்திடுவார் அவங்கள. ஸோ அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் வினய் நடிச்சிருப்பார். ஸோ வில்லனா. ஸோ அவருக்கு வந்து சூப்பர் ஹீரோ ஆகணும்னு ஆசை ரொம்ப. அதனால ஒரு சயின்டிஸ்ட் வச்சுருப்பார் கூடவே. ஸோ பெரியவனை வளர்ந்ததுக்கப்புறம் நிறைய ஷூட் பேட்மேன் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பண்ணுவார். அவருக்கு என்ன பிரச்சனைனா, அவருக்கு சூப்பர் ஹீரோ ஆகணும், எப்படியாச்சும் ஆகணும் அப்படின்ட்டு இது பண்ணுவார். ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லதுக்காகவே போராடுவார். ஒரு மாதிரி பேங்க் ராபரி நடக்கும், அதை தடுத்து நிறுத்தி பணத்தெல்லாம் காப்பாற்றி நியூஸ்லலாம் வருவார். ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அவரோட வெறி அதிகமாகிட்டு இன்னும் பெரிய சூப்பர் ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அப்போ அந்த வில்லேஜ்குள்ளே ஹீரோ இருக்க வில்லேஜ்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கொள்ளை நடக்கும். ஸோ யார் என்ன பண்ணாலும் திருடிடுவாங்க. ஊருக்கு வந்து பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் இருக்கும். அது ஒரு குட்டி வில்லன் கும்பல். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஊருக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, யாராச்சும் பாதுகாப்புனா என்ன சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு போய் நீங்கள் ஊருக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் ஹீரோயின் பஸ்ஸில் போயிட்டுருக்கப்ப ஹீரோவும் பஸ்ஸில் போகிற திருட்டு போயின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுருவாங்க பஸ்ஸிலேருந்து. ஸோ அப்போ தான் அந்த காட்டு வழியாக போகிற அந்த பஸ்ஸை வந்து அந்த திருட்டு கும்பல், அதாவது கொள்ளைக்கார கும்பல் வந்து அட்டாக் பண்ணி எல்லாத்தையும் திருடிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து காப்பாற்றிட்டு என்ன ஆகும்னா, அவரை கொத்திடுவாங்க. எல்லோரும் சேர்ந்து கொத்திட்டு கடலில் விழுந்துருவார். அவர் விழும்போது தான் அவருக்கு ஒரு கல் கிடைக்கும், அதிசயக்கல். அதுதான் பார்த்திங்கன்னா அது ஹனுமானோட கல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏதோ ஒரு சக்தி வரும் அவருக்கு. இப்போ பகலில் சூரியன் இருக்கும்போது மட்டும்தான் அவருக்கு அந்த சக்தி இருக்கும், நைட்டில் இருக்காது. ஸோ அது அவருக்கு லேட்டாக தான் தெரியும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவார்னா, இந்த ஊருக்கு காவலாக இருப்பார் தெரியுமா ஒருத்தவர், குட்டி வில்லனுக்கு இருப்பார், அவரை அடித்து நவுத்திட்டு இவர் வந்து வந்துடுவார். ஸோ இதை வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து வீடியோ எடுத்துகிட்டு வினய் பார்த்துடுவார். அப்போ அவருக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த கல் நமக்கு வேணும், ஸோ இவன்ட்டேருந்து அந்த சக்தி எப்படியாவது நம்ம பறிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. உங்கள் கிராமத்துக்கு நாங்கள் நல்லது பண்ணுறோம், ஹாஸ்பிட்டல் கட்டித்தரோம், அது கட்டித்தரோம், இது கட்டித்தரோன்னு வந்து இறங்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இல்லை சமுத்திரக்கனி வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருப்பார். ஸோ வரலட்சுமி வந்து ஹீரோவுக்கு அக்காவாக நடிச்சிருப்பாங்க. ஸோ பொறுப்பே இல்லாத ஹீரோவுக்கு பிறந்த அக்கான்னா நினச்சி பாருங்கள். கல்யாணம் நடக்காது, கல்யாணம் நடந்தால் இவனையும் கூட கூட்டு வரேன்னு சொன்னதுனால யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஹீரோவுக்கு பொறுப்பு வந்து அக்காவுக்கு கல்யாணம் பண்ணுறனா இல்லையா, அவருக்கு கிடச்ச கல் வச்சு அந்த உலகத்தை காப்பாற்றுவார், அந்த மாதிரி தான் கதை போகும். ஸோ படம் விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ படம் என்னத்தை இருக்க போகுது, ஆதிபுருஷ் மாதிரி இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு போனால் ஆனால் அந்த மாதிரிலாம் மோசமாக இல்லை. நிஜமாகவே படம் நல்லா இருந்துச்சு. கதையும் ஓரளவு சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ முடிஞ்சால் ஃப்ரீ டைமில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இந்த படத்தை பாருங்கள். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பாய், தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.